ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் தனுஷா. வெல்கம் டு லைஃப் ஸ்டைல் பர்ஃபெக்ட். இன்றைக்கி வந்து அவங்க கூட என்ன வீடியோ ஷேர் பண்ணிக்க போகிறேன்னா, நாங்கள் இப்போ வந்து ரீசெண்டாக ட்ரிப் இரிகேஷன் எங்களோட பால்கனிக்கு போட்டோம். ஸோ அதோட ஃபுல் ப்ரொசீஜர் அண்ட் இதுக்காக ஒரு டைமர் வாங்கியிருந்தோம். ஸோ அதோட ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஹோப் வந்து இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடிக்கடி ஊருக்கு போகிறோம்ல, அதனால தான் வந்து மெயினாக வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணோம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக இரிகேட் பண்ணுறதுக்காக லைக் வந்து நம்ம இதில் வந்து செட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா காலையிலையும் சரி நைட்டும் சரி ஆட்டோமேட்டிக்காக வந்து எல்லா செடிக்கும் சொட்டு நீர் மாதிரி போயிடும். ஸோ அதுக்காக தான் இது வாங்கியிருக்கோம். ஸோ இதுல வந்து என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன். 2 பேட்டரி தேவைப்படும். இது வந்துட்டு AA பேட்டரி 2. ஸோ எந்த பட்டன் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு இந்த மாதிரி டிஸ்பிளேல வந்து தெரியும். இந்த டிஸ்பிளேயில் வந்து உங்களுக்கு என்னென்ன தெரியும்னா, அந்த பேட்ரி இருக்குல்ல, அந்த பேட்ரி எவ்வளோ பர்சன்டேஜ் லைக் சார்ஜ் இருக்குது, அப்புறம் வந்து இப்போ என்ன டைம் ஆகுது, எத்தனை மணிக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் எத்தனை நிமிஷம் பண்ணணும், எத்தனை மணி நேரத்துக்கு ஒரு தடவை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்கும். இப்போ வந்துட்டு இது எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிடுறேன். இந்த இடத்துல செட்டப் அப்படின்னு ஒரு ஆரஞ்சு கலர் பட்டன் இருக்கு இல்லையா, அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து பிளிங்க் ஆகிற இடத்த வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் 8 மணிக்கு வந்து இரிகேட் பண்ணணும் அப்படின்னா இந்த ப்ளஸ் சிம்பிள் அழுத்தினா 8 ஆகிடும். இல்லை எனக்கு 6 மணிக்கு வேணும் அப்படின்னா வந்து மைனஸ் அழுத்துனீங்கன்னா மைனஸ் ஆகிடும். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். உங்களுக்கு வந்து மேனுவலுமே கொடுத்துருப்பாங்க. அண்ட் எவ்வளோ நாளி லைக் எத்தனை நிமிஷம் 15 மினிட்ஸா இல்லை 1 மினிட் கூட நீங்கள் வந்து செட்டப் பண்ணிக்கலாம். இந்த டியூரேஷன் இருக்கு இல்லையா, அது வந்து உங்கள் பிளான்ஸ் பொறுத்தது தான். இன்கேஸ் நீங்கள் வந்து தொட்டிலில் வச்சுருக்கீங்க, லைக் சின்ன பிளான்ட்டு, ரொம்ப பிளான்ட்டுக்கு வந்து தண்ணி தேவைப்படல அப்படின்னா உங்களுக்கு 1 மினிட்டே வந்து தாராளமாக போதும். பட் நீங்கள் வந்து ஒரு கார்டனில் வைக்க போகிறீங்க, என்னோடய கார்டன் ஸ்பேஸ் ரொம்ப பெருசு அப்படின்னா மண்ணில் வச்சுருக்கீங்கல்ல, அந்த மாதிரி வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டியூரேஷன் வந்து சேஞ்ச் ஆகும். பிகாஸ் வந்து நம்ம தண்ணி ஊற்றுறப்போ மண்ணு நல்லா உறிஞ்சிக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் செட்டப் பண்ண முடியும். அண்ட் இப்போ காட்டுற இல்லையா, இது வந்து இன்லெட், இது வந்து நம்ம பைப்போட கனெக்ஷன் கொடுக்கணும். அண்ட் இது வந்து அவுட்லெட். இந்த அவுட்லெட் வழியாக தான் நம்ம வந்து டியூப் மாதிரி வச்சு நம்ம சொட்டு நீருக்கு வந்து ரெடி பண்ணணும். ஸோ இதுதான் வந்து ஓவரால். இந்த மெஷினோட காஸ்ட் வந்து அப்ராக்சிமேட்லி நான் ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணுறேன், நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம ட்ரிப் இரிகேஷனுக்கு வந்து செட்டப் பண்ணிக்கலாம். இது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டிஐஒய் தான். ஸோ இது பார்த்திங்கன்னா 16 mm டியூப் இது. ஸோ இது வழியாக தான் நம்ம அவுட்லெட் நான் காட்டினேன் இல்லையா, அந்த அவுட்லெட்லேருந்து தண்ணி வந்து செடிக்கெல்லாம் போகும். ஸோ இதை வந்துட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் ஸ்ட்ரெயிட் ஆக்கிக்கிறோம். இதுதான் வந்து இந்த ஓவராலாக இந்த ட்ரிப் இரிகேஷன் கிட்டில் வந்து நமக்கு கொடுப்பாங்க. இதில் என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரிப்பர் வரும், இது இல்லாமல் ஒரு T ஜாயிண்ட் வரும், L ஜாயிண்ட் வரும், அப்புறம் வந்து ஒரு ஃபீடர் ஹோஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஃபீடர் ஹோஸ் அப்படின்னா வந்து நான் ஃபஸ்ட்டு காட்டினேன் இல்லையா, ஒரு 16 mm அது மாதிரியே வந்து ஒரு 4 mm இந்த மாதிரி ஒயர் மாதிரி வரும். ஸோ இந்த 16 mmல வந்து ஓட்டை போட்டு இந்த 4 mm வந்து உள்ளார இன்சர்ட் பண்ணணும். இன்சர்ட் பண்ணிவிட்டு அதில் தான் வந்து இந்த ட்ரிப்பர் வைக்கணும். ஸோ இது வந்து கேட்குறதுக்கு வந்து ரொம்ப பெரிய ப்ராசஸ் மாதிரி இருக்கும். பட் ரொம்ப ஈஸி தான். நான் வந்து உங்களுக்கு தெளிவாக காட்டுறேன். ஸோ இந்த ஆட்டோமேட்டிக் இரிகேட்டர் இருக்கு இல்லையா, இந்த மிஷினை வந்து ஃபஸ்ட்டு இன்லெட்டோடு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அவுட்லெட்டில் வந்து இந்த மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க உங்களுக்கு பைப்புக்காக, அதையும் வந்து இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா பிளான்ட்ஸுக்கும் எந்த இடத்துல வந்து வச்சா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கரெக்டாக மெஷர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ லைக் ஒரு பிளான்ட்டுக்கும் இன்னொரு பிளான்ட்டுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை மெஷர் பண்ணால் தான் நம்ம கரெக்டாக வந்து ஓட்டை போட்டு அதை இன்சர்ட் பண்ண முடியும். அதுக்காக ஃபஸ்ட்டு இந்த பெரிய ஹோஸ் இருக்குது இல்லையா, அதாவது இந்த 16 mm சொல்லியிருந்தோம்ல, அந்த ஹோஸில் வந்து இப்போ ஒரு ஹோல் ஃபஸ்ட்டு போடணும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எல்லோ கலரில் இந்த மாதிரி ஒரு டிவைஸ் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க, ஒரு சின்ன டூல் மாதிரி. ஸோ அதை வச்சு ஹோல் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த 4 mm அதாவது இந்த குட்டி டியூப் இருக்குது இல்லையா, அந்த பெரிய டியூப்பையும் குட்டி டியூப்பையும் வந்து சேர்க்குறதுக்காக ஒரு ப்ளஸ் மாதிரி இருக்க ஜாயிண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து ஜஸ்ட்டு நம்ம வந்து இன்சர்ட் பண்ணணும். ஸோ அதோட எண்டில் பார்த்திங்கன்னா இந்த இப்போ காட்டுற இல்லையா ஃபோட்டோவில் அந்த மாதிரி ட்ரிப்பரும் ஒரு ஆரோ மட்டும் இருக்கும். இது எதுக்காக அப்படின்னா வந்து பிளான்ஸில் வந்து சொருவி வைக்கிறதுக்கு. நாங்கள் மொத்தமாக பார்த்திங்கன்னா ஒரு 7 பிளான்ஸ் கிட்ட தான் வச்சுருக்கோம். இன்கேஸ் ஃப்யூச்சரில் வந்து எங்களுக்கு இன்னும் வேணும் அப்படின்னா வந்து இந்த பைப்பை மட்டும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். பைப் இதுதான் வந்து ஃபீடர். இதுல தான் வந்து லைவா நமக்கு தண்ணி வரும். ஓகேவா? ஸோ அதுல வந்து ஹோல் போட்டு இது மாதிரி 4 m ஃபீடர் பைப் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். இதுக்கே அங்க அந்த கிட்லயே நமக்கு வந்து ஒரு எஸ் ஹூக் மாதிரி கொடுத்தாங்க. ஸோ அதுல தான் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். இங்க வந்து ஒரு கனெக்டர் இருக்கும், நான் ஆல்ரெடி உங்களுக்கு காட்டியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ அது வழியா நம்ம இந்த மாதிரி கொடுக்குறோம். இதுல வழியா தான் ட்ரிப் ஆகும், தண்ணி வந்து சொட்டு சொட்டா வரும். இந்த வந்து மண்ணில் குத்தி வைக்கிறதுக்கு நம்ம குத்தி வச்சோன்னு இதுலேருந்து சொட்டு சொட்டா வந்து நமக்கு வரும்.
ஸோ இதுதான் வந்து ஓவரால் செட்டப். இன்கேஸ் நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இரிகேட் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் இந்த ட்ரிப்பர் இருக்கு இல்லையா, அது மட்டுமே நீங்கள் வாங்கிக்கலாம். அதாவது இப்போ நான் காட்டுற கனெக்ஷன் மட்டுமே வாங்கிட்டு டைரெக்டாகவே நீங்கள் இன்லெட்டோட வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஊருக்கு போகிறோம் அப்படின்றதுனால தான் நாங்கள் இதை வந்து இன்வெஸ்ட் பண்ணோம். இன்கேஸ் நீங்கள் வந்து வீட்டில் தான் இருக்க போகிறீங்க, பட் எல்லா செடிக்கும் என்னால் வந்து தண்ணி பாய்ச்சிட்டு இருக்க முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 600 சம்திங் தான். எல்லா ப்ராடக்ட்டோட லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன், வேணும்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து தண்ணி வந்து எதுவும் லீக் ஆகாமல் இருக்கிறதுக்காக எக்ஸ்ட்ரா சேஃப்டிக்காக இந்த இந்த இடம்லாம் இருக்கு இல்லையா, இதில் வந்துட்டு நான் இந்த மாதிரி ஒயிட் கலரில் இவங்களே கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி ஒரு டேப்பு. அதை வந்து ஜஸ்ட் வந்து ட்விஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எக்ஸ்ட்ராவாக ஏதாவது தெரியாமல் நமக்கு ஏதாவது ஹோல் இருக்குது அப்படின்னா கூட தண்ணி வந்து வராது. நம்ம இருக்கிறது வந்து அப்பார்ட்மெண்ட் இல்லை, ஸோ அதனால வந்துட்டு கீழே எல்லாம் யாருக்கும் வந்து தொல்லை பண்ணக்கூடாதுன்றதுக்காக எக்ஸ்ட்ரா சேஃப்டிக்காக இது நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ மொமெண்ட் ஆஃப் ட்ரூத் மாதிரி இருக்குது, பார்ப்போம் எப்படி வருதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ வந்து அழகாக சொட்டுது. இப்போ வந்து ஓவராலாக நான் எப்படி செட்டப் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன். ஸோ பிளான்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து கீழே வச்சுட்டோம். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறோம் அப்படின்றதுனால, நாங்கள் ஊருக்கு வர போகிறோம், யாருக்கும் டிஸ்டர்ப் ஆக வேண்டாம் அப்படின்றதுனால ட்ரையலுன்றதுனால தான் கீழே எடுத்து வச்சுருக்கோம். ஸோ நான் காட்டினேன் இல்லையா ஆட்டோமேட்டிக் மிஷின், அதை வந்து கனெக்ஷன் கொடுத்தாச்சு பைப்போட. ஸோ அதோட அவுட்லெட்லேருந்து இந்த மாதிரி 16 mm பைப் வந்து வெளியே வரும். ஸோ அந்த 16 mm பைப்லேருந்து இந்த 4 mm பைப் எடுத்துருக்கோம் இல்லையா, அதை வந்து மண்ணில் வந்து குத்தி வச்சுருக்கேன். இந்த ஆரோவை எடுத்து நீங்கள் மண்ணில் குத்துறதுனால இது வந்து ஆடாமல் இருக்கும் அண்ட் நல்ல ஹோல்ட் ஆகிருக்கும் பிளேஸ்லேயே, அதாவது நம்ம வச்ச இடத்துல இருக்கும், அதுக்காக தான். ஸோ இது மாதிரி நல்லா இன்சர்ட் பண்ணி விட்டுருங்க. அது வந்து ப்ராபப்ளி ரூட்டுக்கு கொஞ்சம் பக்கத்தில் இன்சர்ட் பண்ணிங்க அப்படின்னா வந்து வேருக்கெலாம் நல்லா தண்ணி போகும். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் இந்த இடத்துல குத்தி வச்சுருக்கேன். அதே மாதிரி எல்லா பிளான்ஸ்க்கும் வந்து அழகாக குத்தி வச்சுட்டோம். ஸோ தட் வந்து நமக்கு தண்ணி வந்து நல்லா ட்ரிப் ஆகும். மொத்தமாக எத்தனை நிமிஷம் வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 minute தான் வச்சுருக்கோம். காலையில் 1 minute அண்ட் ஈவினிங் பார்த்திங்கன்னா 1 minute வச்சுருக்கோம். அண்ட் எத்தனை மணிக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங் 4 மணி, அட் த சேம் டைம் வந்து மார்னிங் 4 மணி. ஸோ அதே மாதிரி வச்சுட்டோம். இப்போ வந்து 4 o'clock தான் உங்களுக்கு வந்து லைவாக காட்டுற எப்படி தண்ணி வருது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடத்துலையும் வந்துட்டு உங்களுக்கு வந்து கரெக்டாக காட்டுவோம். 15:57 இருக்கா, இன்னும் 3 minutesல கரெக்டாக வந்து ட்ரிப் இரிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இப்படி தான் வந்து ட்ரிப் இரிகேஷன் இருக்கும். மேபி நீங்கள் நினைக்கலாம் எதுக்காக வந்துட்டு ஒரு 7 பிளான்ட்டுக்காக நீங்கள் வந்து ட்ரிப் இரிகேஷன் போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் வந்து அடிக்கடி ஊருக்கு போவோம். லைக் போகிறோம் அப்படின்னா வந்து ஒரு 2 weeks 3 weeks இது மாதிரி தான் போவோம். ஸோ ஈச் டைம் போகிறப்ப வந்து ஏதாவது ஒரு பிளான்ட் வந்து செத்துடும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆக்சுவலி. ஏன்னா எங்களுக்கு வந்து பிடிச்ச ஸ்பாட்டே எங்களோட பால்கனி தான். ஸோ அதுக்காக இன்வெஸ்ட் பண்ணலாம், நமக்கு எந்த விஷயம் வந்து ஒரு ஹாப்பினஸ் கொடுக்குதோ அதுக்காக இன்வெஸ்ட் பண்ணுறது தப்பே கிடையாது. ஸோ அதனால தான் மெயினாக இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணோம். உங்களால் வந்து பிளான்ஸ்க்கு வந்து டெய்லி போய் தண்ணி ஊற்ற முடியாது அப்படின்னா கூட நீங்கள் வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அண்ட் 20 daysக்கு அப்புறம் எடுத்த வீடியோ இது. இதில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பெரிய க்ரோத் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அவ்வளோதான் இந்த வீடியோ. ஹோப் வந்து இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, it's bye from Thannusheya and thank you so much for watching my videos. அண்ட் என்னோட வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பை.